ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்டி சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராமாவோட பேர் ட்விங்க்லிங் வாட்டர்மெலான். இது ஒரு டைம் டிராவல் சீரிஸ். இந்த சீரிஸோட ஸ்டோரி லைன்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுமே 2 பசங்களை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஹை ஸ்கூல்ல இருக்காங்க. அதில் ஒருத்தரோட பேரு இங்கியோல். அவருக்கு ஒரு பிரதர் இருக்காரு. அவரு டெஃப் அண்ட் டம்ப். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸும் டெஃப் அண்ட் டம்ப் தான். இங்கியோல் தான் இந்த சீரிஸோட ஹீரோ. அவர் தான் அவங்க ஃபேமிலியில பேசுற ஒரே ஆளு. ஹீரோவோட அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருப்பாரு. அவங்க அம்மாவும் அவரு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹீரோவோட அப்பாவுக்கு அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுலயே பாட்டியும் இறந்து போயிருப்பாங்க. அவங்க அம்மா அவங்க பேரண்ட்ஸ் பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு சின்ன கேபின்ல தான் அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்புறமா ஒரு பேஸ்மெண்ட்ல இருக்க அபார்ட்மெண்ட்ல புதுசா ரெண்ட்டுக்கும் போவாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனருக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் ஹீரோவோட ஸ்கூல்ல படிக்கிறவன் தான். ஆனா அந்த பிளாட்டோட ஓனர் ரொம்பவே இன்சல்ட்டிங்கா தான் பேசுவாங்க. ஹீரோ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பா இருப்பாரு, ரொம்பவே நல்லா படிப்பாரு. இதனால அந்த ஓனர் அவங்களோட பையனுக்கும் அவரை சொல்லித்தர சொல்லி கேட்பாங்க. ஆனா அவங்களோட பையன் ஹீரோவை எக்ஸாம்ல சீட் பண்றதுக்கு ஹெல்ப் கேட்பான். ஹீரோ அதுக்கு நோ சொல்லியிருப்பாரு. இதனால அவன் ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது ஹீரோவோட தலையில தண்ணி ஊத்திடுவான். இப்போ அழுதுகிட்டே ஹீரோ நடந்து போறாரு. அப்போ ஒரு மியூசிக் ஷாப்பை பாக்குறாரு. அது வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. அந்த மியூசிக் ஷாப்போட ஓனர் இப்போ ஹீரோ உள்ள கூப்பிட்டு தலை துடைக்கிறதுக்கு ஒரு டவலும் கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்கும் கொடுப்பாரு. அந்த ஷாப்குள்ள நிறைய கிட்டார்ஸ் இருக்கும். ஹீரோவுக்கு ஒரு கிட்டார் பார்த்து ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். இப்போ ஹீரோவோட மியூசிக் டேஸ்ட பத்தி பேசிட்டு ஹீரோவை மியூசிக் கத்துக்கிறதுக்கு வரவும் சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் வாரம் அந்த ஷாப்புக்கும் போய் மியூசிக்கும் கத்துப்பாரு. ஆனா அவர் மியூசிக் கத்துக்கிற விஷயத்த வீட்டுல சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு காது கேட்காததால இதை சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்னு அதை வீட்லயும் சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப அந்த ஷாப்போட ஓனர் இங்கேயும் அவனாவே ஒரு பாட்டு எழுதி அவருக்கு அது பிடிச்சிருந்தா அந்த கிட்டார் அவனுக்கு பிரசன்ட் பண்றதா சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த பையன் அந்த பாட்டையும் எழுதி முடிச்சிருப்பான். ஆனா அன்னைக்கு நைட்டு அவங்க அப்பா அம்மா வெளியே போறதால வீட்டுல இருக்க அவ பிரதரை பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போவாங்க. ஹவுஸ் ஓனரோட பையன் ஆக்சிடென்டலா இவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்க விண்டோவோட ஜன்னலை ஓபன் பண்ணி விட்டுருப்பான். அப்போ ஸ்மோக் பண்ணிட்டு ரோட்ல போன ஒருத்தர் அந்த சிகரெட் ஆக்சிடென்ட் எல்லாம் அவங்க விண்டோக்குள்ள விழுந்ததால வீட்டுல ஃபயர் ஏற்படும். இங்கேயாலும் அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாம அவங்க பிரதர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது டோர் லாக் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாரு கிட்டார் ஷாப் ஓனரை மீட் பண்றதுக்கு. அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டதால வீட்டோட ஓனர் ஃபயர் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருப்பாங்க. இப்ப அவங்க அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பையனும் வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு நினைச்சுப்பாங்க. அதனால அவனை தெரியும் அவங்க அப்பாவே உள்ள போவாரு. ஆனா அவன் கிட்டார் ஷாப் போயிட்டு அப்பதான் வந்திருப்பான். ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அவங்க அப்பாவை எப்படியோ காப்பாத்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா அவன் மேல கோவப்பட்டு இருக்கவே மாட்டாரு. அவன் எப்பவுமே அவங்க அப்பா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பான், எதனா ஆபத்துல இருந்தா யாரை ஃபர்ஸ்ட் காப்பாத்துவீங்கன்னு. அப்போ அவங்க அப்பா இங்கேயோல தான் ஃபர்ஸ்ட் காப்பாத்துவேன்னு சொல்வாரு. ஏன்னா அவனால மட்டும்தான் பேச முடியும், அப்பதான் வெளியே போய் மத்த ஹெல்ப்பை கொண்டு வர முடியுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாரு. இப்போ அந்த ஓனர் அவங்கள வீடு காலி பண்ணவும் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வீட்டு காலி பண்ணிட்டு போகும்போது அந்த ஷாப்க்கு போய் பார்ப்பாரு. அப்போ அந்த கிட்டார் ஷாப்ல ஓனர் இறந்து போனதா போர்ட்ல எழுதியிருக்கும். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணும் ஒரு சின்ன குழந்தையும் வருவாங்க. திரும்பவும் 6 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்க ஹீரோக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு எய்ம் இருக்கும். அதே மாதிரி அவரோட பிரதருக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்கிற எய்ம் இருக்கும். அதனால அவர் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாரு. நைட்ல வீட்டுக்கு தெரியாம ஹீரோ ஃபேஸ் எல்லாம் மறைச்சிக்கிட்டு கிட்டார் கான்சர்ட் மாதிரி ரோட்ல நடத்திட்டு இருப்பாரு. இது நிறைய சோஷியல் மீடியால வைரல் ஆயிருக்கும். இதை பார்த்து ஒரு மியூசிக் பேண்ட்ல ஹீரோவை அப்ரோச் பண்ணுவாங்க அவங்க பேண்ட்ல சேர்றதுக்காக. ஃபர்ஸ்ட் ஹீரோ ஒத்துக்கல. அதுக்கப்புறமா அவருக்கும் பிடிச்சி போய் அதுல ஜாயினும் பண்ணியிருப்பாரு. இப்போ ஹீரோ திரும்பவும் அந்த கிட்டார் ஷாப் பக்கமா போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு லேடிய பாக்குறாரு. அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்க தான் கிட்டார் ஷாப் ஓனரோட பொண்ணுன்னு சொல்றாங்க. ஹீரோவோட பேரை கேட்டதுமே அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு வருஷம் அவங்க அமெரிக்கால இருந்தாங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இங்க வந்து செட்டில் ஆனாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அந்த பொண்ணு செலோ வாசிப்பாங்க. அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோக்கும் கேட்கும். ஆனா பாத்திருக்க மாட்டாரு. இப்போ ஹீரோக்கு அவங்க அப்பா கொடுத்துட்டு போன கிட்டாரை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் லெட்டர்ல ஆல்ரெடி எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு இதை பிரசன்ட் பண்ண சொல்லி. இப்போ ஹீரோ அவரோட மியூசிக் பேண்டும் சேர்ந்து ஒரு கான்சர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கான்சர்ட்ல எதிர்ச்சியா அவங்க அப்பா அவரை பார்த்திருப்பாரு. இதனால அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு ஹீரோ கூட சண்டையும் போடுவாரு. அவங்க அப்பா அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டா மியூசிக் பேண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு பேசுவாரு. ஹீரோ கிட்ட இது வரைக்கும் அவங்க அப்பா அப்படி கோவப்பட்டதே கிடையாது. ஹீரோவும் திரும்ப கோவப்பட்டு நான் ஒன்னும் உங்க டிராஃபி கிடையாது, எனக்குன்னே ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. கோவத்துல போன ஹீரோ கிட்டாரை உடைக்க போவாரு. அப்போ வானத்துல இருக்க நிலா திடீர்னு 2ஆ இருக்கிறத ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. அப்போ அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஷாப்ல திடீர்னு லைட் எல்லாம் பிரைட்டா எரிய ஆரம்பிக்கும். அந்த ஷாப்போட பேரு விவா லா வீடான்னு இருக்கும்.
அந்த ஷாப்குள்ளே போனதுமே அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் அங்கே ஆல்ரெடி இருப்பார். அவர் கிட்டாரை விற்கணுமான்னு சொல்லி கேட்பாரு. ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ கிட்டாரையும் அவர்கிட்ட விற்றுருவார், கொஞ்சம் பணமும் வாங்கிப்பார். அதே மாதிரி ஒரு ஸ்லிப்பும் கொடுப்பாங்க, இது கண்டிப்பாக தொலைச்சிடாதீங்கன்னு சொல்லுவார். ஹீரோ அந்த ஷாப்பில் கிட்டாரை கொடுத்துட்டு பணத்தையும் வாங்கிட்டு வெளியே வரும்போது ரோடு எல்லாமே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஏன்னா ஹீரோ நைட்டில் தான் அந்த ஷாப்புக்கு போயிருப்பாரு. வெளியே வரும்போது டேவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் வந்தப்போ இருந்த இடம் மாதிரியே அது இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இப்போ ஹீரோ அங்கே இருக்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறாரு. அதில் 1995ன்னு போட்டிருக்கு. இப்போ தான் ஹீரோக்கு புரியுது அவர் டைம் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு. இப்போ ஆக்சிடென்டலாக ஒரு பையன் மேலே மோதுறாரு. அப்புறம் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா ஐச்சன். அவர் ரொம்பவே ஹீரோ கிட்ட சண்டை போடுவார். அப்போ தான் ஹீரோக்கு புரியுது அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல பேச்சு வரும்னு. ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவருக்கு பேச்சு போயிருக்கும். ஹீரோ கிட்ட இருக்க காசு எல்லாமே எதிர்காலத்தை சேர்ந்ததுங்கிறதால அங்கே அவருக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு இருக்காது. அதனால ஐச்சானோட வீட்டுக்கே போய் அவரும் எப்படியோ போய் எல்லாம் சொல்லி செட்டில் ஆயிடுவாரு. ஹீரோ இப்போ அவங்க அப்பாவோட பாட்டியை மீட் பண்ணுவாரு. அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் குக் பண்ணி கொடுத்து அதுல வர காசுல தான் ஹீரோவோட அப்பாவை படிக்க வச்சுட்டும் இருப்பாங்க. ஹீரோக்கும் ஹை ஸ்கூல்ல இப்போ இருக்க அவங்க அப்பாவுக்கும் சுத்தமா செட்டே ஆகாது. ஏன்னா அவங்க அப்பா அவருக்கு ரொம்ப பொறுப்பானவராக தான் தெரிவாரு. ஆனா இப்போ ஹை ஸ்கூல்ல இருக்கிற அவங்க அப்பா ரொம்பவே பொறுப்பு இல்லாம விளையாட்டுத்தனமா தான் இருப்பாரு, படிக்கவும் மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் லவர் வேற ஒரு பொண்ணா இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே டிசிப்ளின்ட் ஆனவங்க, அவங்களும் செல்லோ ப்ளே பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஹீரோவோட அம்மாவுக்கு ஆல்ரெடி அவங்க அப்பா மேலே ஒன் சைடு லவ் இருக்கும். இது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கும் தெரியும். அதே மாதிரி ஹீரோவோட அம்மாவோட ஃபேமிலி ரொம்பவே பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அவங்க ஸ்டெப் மதர் ரொம்பவே அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. இதுல இருந்து அவங்க அம்மாவை காப்பாற்றணும்னு ஹீரோ நினைப்பாரு. அதே மாதிரி அவங்க அப்பாவையும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஹீரோ நினைப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை நடக்க விடாம பண்ணணும்ன்ட்டும் ஹீரோ நினைப்பாரு. அப்பதான் அவங்க அப்பா அவரோட மியூசிக் டேஸ்ட்டை பத்தி புரிஞ்சுக்க முடியும்னு. அவங்க அப்பாவும் ஹை ஸ்கூல்ல இப்போ ஒரு மியூசிக் பேண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு அது ரொம்ப பிடிக்குங்கிறதால அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க அவருக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஃபிகல்ட்டான சாங்கை ப்ளே பண்ணால் அவர் கூட டேட்டுக்கு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்காது. அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் தான் சேர்க்கணும்னு அவர் ரொம்பவே ட்ரை பண்ணுவார். இப்போ அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் லவ் திடீர்னு அமெரிக்காவுக்கு போகிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும். அதனால அவங்க அப்பா ரொம்பவே சோகமாக இருப்பார். 2 நாளில் அவங்க திரும்பவும் அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் அவங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே அமைதியாக ரிசர்வ்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ 2 நாள் கழிச்சு திரும்ப வந்தவங்க ரொம்பவே ஆக்டிவா எல்லா கூட ஃபன்னா பேசிட்டு ரொம்பவே ஜாலியா இருப்பாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்டா ஹீரோக்கு தெரியும். இப்போ ஹீரோவும் அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நிறைய ட்ரிப்பும் போவாங்க. இப்போ ஹீரோ எப்படி அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறாரு, அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட்டை தடுத்தாரா இல்லையா, அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட்ல ஊருக்கு போயிட்டு வந்து ஏன் இப்படி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாங்க, திரும்பவும் எப்படி ஹீரோ ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணி போறாருங்கிறது தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி லைன். இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரீஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.